அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நிறைய ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. அது ஆதார் டேட்டா வச்சு ஃபெச் பண்ணி எடுக்கும்போது, ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுக்கும்போது நமக்கு நேம் வந்து 10th சர்டிஃபிகேட் மாதிரி இல்லை, டேட் ஆஃப் பர்த் மாறுது, இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறுது. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணி முடிச்சாச்சு, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம இனிமேல் பதிவு பண்ணுறவங்க எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மூலமாக போய் லாகின் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் மூலமாக போயும் கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் பண்ணி முடித்தவங்க நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ இருக்கும். இப்போ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அனந்தமூர்த்தி என்பி. ஸோ அனந்தாக்கும் மூர்த்தி கடையில் ஸ்பேஸ் கிடையாது, இனிஷியல் பின்னாடி இருக்குது. இப்போ டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட 10th சர்டிஃபிகேட் இப்படி இல்லைங்க. 10th சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் எனக்கு முன்னாடி இருக்குது, என்பி இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி மாற்றிட்டேன். அது என்பி முன்னாடி வருது, அனந்தாக்கும் மூர்த்தி கடையில் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பாவோட பேர், ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட பேரை மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அனந்தமூர்த்தி என்பி பின்னாடி இருக்குது, என்பி இப்போ வந்து முன்னாடி இனிஷியல் மாற்றிருக்கேன், ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அப்பா பேர் எழுதியிருக்கேன், டேட் ஆஃப் பர்த்து. ஸோ 2/4 இருக்குது. நான் வந்து இப்போ 16/4 டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறேன். என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் 16. நான் 16ஆம் தேதி தான் பிறந்தேன், ஏப்ரல் 1969. ஸோ மேல், நம்மளுடைய நேஷனாலிட்டி இந்தியன், பேன் கார்டை நான் வந்து அத்தன்டிகேஷனாக கொடுத்துருக்கேன், ஐடென்டிட்டி ப்ரூஃபாக. இப்போ அட்ரஸ், இப்போ நம்ம நீட் வீடியோ தான் நிறைய போட்டுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், நீட் நகர். நீட் நகர் நம்ம எப்பவுமே நீட் நகர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர், இந்தியா, தமிழ்நாடு. ஸோ அதை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணல, செலெக்ஷன் ஆப்ஷன் தான். இப்போது பின்கோடு, ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபோன் நம்பர் 9363443685. ஸோ கன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர் எகைன் அதுவே கொடுக்கணும், 9363443685. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக இந்த நம்பர் கால் பண்ணி கேட்கலாம். மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயில் ஐடி evergreenguidance20@gmail.com. 2020 நம்ம மெயில் ஓப்பன் பண்ணதுனால அந்த மெயில் ஐடி வச்சிருக்கோம், evergreenguidance20@gmail.com. கன்ஃபார்ம் இமெயில். தென் அகைன் ஆல்டர்னேட் மொபைல் கேட்டிருக்காங்க, நான் அதே நம்பர் கொடுத்துருக்கேன். அது ஆப்ஷன்லாம் வேணா கொடுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமாக செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் செலக்ட் பண்ணிங்கன்னா சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே செலக்ட் ஆகிடும். ஸோ அப்போ இது அதே அட்ரஸ் திருப்பி ரிப்பீட் ஆகுது, நீட் நகர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர், இந்தியா, தமிழ்நாடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது நீ கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கு. பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக்கல் நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பாருங்கள், அப்பர் கேஸ். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் கண்டைன் அட்லீஸ்ட் 1 நம்பர், 1 அப்பர் கேஸ், 1 ஸ்பெஷல் கேரக்டர், 1 லோயர் கேஸ், 8 to 13 கேரக்டர்ஸ். அப்போது இந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். வாட் இஸ் யுவர் பர்த் சிட்டி கேட்குறாங்க. ஸோ எதுக்காக பர்த் சிட்டி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி பின்காக. எதுக்காக, ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தனால இந்த இதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் கன்ஃபார்ம் என்ற செக்யூரிட்டி பின் கொடுத்து கன்ஃபார்ம் சப்மிட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து பொறுமையாக செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக தவறு வராது. ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.